அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் இருக்குது, கிரகங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். முதல்ல உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ராசியில் இருக்கிறது உங்களை அறியாத இறை அருள் உங்களுக்கு இருக்குது. தெய்வ பலம், மனோபலம் இது உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போகிறது. 2ஆம் இடம்னா நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதெல்லாம் தான். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த மாதம் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் யாரெல்லாம் நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, வாங்கிறதுக்கான வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் ஏர்னிங் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்த எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சுங்க, உங்களுடைய ராசிநாதன் யாரோ அவர் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வருவார்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் உங்களுடைய சர்வீஸில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, பெரிய லெவலில் ஒரு எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், போனஸ் வேணும், அரியர்ஸ் வேணும், வராமல் இருக்குது, வருமா அப்படிங்கிறவங்களுக்கு வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் வேலையில் நீங்கள் ரொம்ப 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 எஃபர்ட் எடுத்து பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கார், குருவுடைய பார்வை இருக்குது, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, எனி அதர் அஃபிட்டட் கன்சர்னில் இருங்க, எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். ஆக குரு சுக்கிரன் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு கிரகங்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நல்லா தெரிஞ்சுங்க, சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய வேலையில் எப்பயுமே பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஆக ஒரு கிரகம் குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு வேலையை கொடுத்தால் கூட சனி பகவான் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது வேலையில் பெரிய லெவலில் பிரச்சனை ஏதாவது ஒரு காரணத்தினால் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது விஆர்எஸில் வர்றது அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, இப்படி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை சனி பகவான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதனால தான் நான் சொன்னேன், வேலையில் பெரிய லெவலில் கவனமாக இருங்க, பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட சனி பகவானுடைய பார்வை, மறுபடியும் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இது இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பெருசாக லோன் அப்ளை பண்ணியிருந்தால் கூட அந்த கடன் வாங்குறதுக்கு நான் முதலே சொன்னேன், கடன் வாங்கி என்னெல்லாம் வாங்குவீங்கன்னு. இந்த கடன் வாங்குறதுக்கு நீங்கள் படுற கஷ்டம் பெருசாக இருக்கும். இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. ஒரு பக்கம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நோயினுடைய பாதிப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நோயுடைய தன்மை குருவால் கூடும். ஆக குரு வந்துட்டாலே பொதுவாக அவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்தாலே யாருக்கெல்லாம் பெருசாக டயபெட்டிக் இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூரினரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, குறிப்பாக விஷனில் பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நோயுடைய தன்மை கூடும். ஆக இந்த நோயுடைய தன்மை எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டாக்டரை பார்க்கணும்.
சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறனால ஏதோ ஒரு விதத்தில் கிரானிக்காக நீங்கள் நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். ஒரு நன்மை ஒரு தீமை ரெண்டும் கலந்து தான் கிரகங்கள் செய்யும். ஆக என்ன நன்மை என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் மிதுன ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு மிதுனத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எந்த விதமான காரியமாக இருந்தாலும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதில் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஜோதிடம் நல்லா தெரிஞ்சுங்க, ஆறுதலுக்கான விஷயம் அல்ல. எது நமக்கு இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எது நமக்கு பிரச்சனையாக இருக்குது, இதுதான் மெயின். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், அதில் நிறைய போராட்டம் அடைவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது. எதிர்பாராத அஃபையருக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள். 3ஆம் இடம் எண்ணம், சிந்தனை, பிளானிங் ஒர்க் அவுட் ஆகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணுங்கள். பெருசாக நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. யாரையாவது நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும், அதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்க, எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம். இன்னொரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே அசையும் அசையா சொத்துக்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கனாலும் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு சனி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்தை பார்க்குறது தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாதீங்க அல்லது இன்வால்மெண்ட் ஆகாதீங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக இந்த மாதம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது, மன வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறபோது 12ஆம் தேதிக்கு அப்புறம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் செப்பரேஷனாக இருந்தீங்களோ நீங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, பெருசாக நான் ஒரு தொழில் முனைவராக வரணும், என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும், நன்மை அடைய நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு சவகாசம் உங்களுக்கு இருக்கும் அல்லது கிடைக்கும், இதெல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரம், அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செட்டாலாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ரேஸு அல்லது லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நான் பெரிய லெவலில் கிரிப்டோ கரன்சி வாங்கணுங்கிற வேண்டாம், விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு யூக வணிகங்கள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் டிஜிட்டலில் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் லாபத்தை வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கிரகங்களால் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க,
அந்தஸ்து இருக்குது, புகழ் கிடைக்கும், வருமானம் இருக்குது, நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ அரசியல் உங்களுக்கு ஏற்றம், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை, இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.